ஒரு ஊர்ல பணக்கார மனிதர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுல வேலைக்காரங்க என்னதான் கடினமா வேலை செஞ்சாலும் அதுல அவருக்கு திருப்தி ஆகுறதே கிடையாது. அப்போ அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, தனக்கு சுறுசுறுப்பான ஒரு வேலைக்காரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிவன் கிட்ட தவம் இருக்கிறாரு. அந்த பணக்கார மனிதனுக்கு முன்னாடி சிவன் வராரு. வந்துட்டு, எதுக்காக தவம் இருக்கு, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பணக்கார மனிதர் சொல்றாரு, எனக்கு நல்ல சுறுசுறுப்பான ஒரு வேலைக்காரன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே கடவுள் என்ன பண்றாரு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு. அப்போ அந்த பணக்கார மனுஷனுக்கு முன்னாடி ஒரு குண்டு பூதம் நிக்குது. சாப்பாடும் வேணாம், சம்பளமும் வேணாம், ஆனா என்னைக்காவது நீங்க எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா நான் உங்களை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுது. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எனக்கு நீ நல்லா சுறுசுறுப்பா வேலை செஞ்சா போதும், நான் உங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. நாட்கள் ஓடிட்டே இருக்கு. இவர் என்ன வேலை கொடுத்தாலும் அந்த பூதம் செஞ்சு முடிச்சிடுது. கடைசியில அந்த பணக்காரர் ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. இனி என்னதான் வேலை கொடுக்கறது அப்படின்னு அவருக்கு தெரியறதே இல்லை. அப்போ ஒரு நாள் அந்த பூதத்துக்கு எந்த வேலையும் அவரால் கொடுக்க முடியறது இல்ல. பூதம் அந்த பணக்கார மனிதரை சாப்பிடுறதுக்காக வருது. அவர் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடும் போது அங்க ஒரு நாயை பாக்குறாரு. உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுது, சரி இப்படி பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தை கூப்பிடுறாரு. நான் கடைசியா உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அதை நீ செய்ய அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு நாய் இருக்கு, அதை காமிச்சு அதோட வாழை நீ நிமித்தணும், இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்றாரு. அந்த பூதமான நாயோட வாழை நிமித்தறதுக்கு முயற்சி பண்ணுது. எவ்வளவு நேரம் ஆனாலும் அதனால நிமித்தவே முடியறது இல்ல. கடைசியா அந்த பணக்கார மனுஷன்கிட்ட அந்த பூதம் சொல்லுது, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால அந்த வேலையை முடிக்க முடியல, உங்களுடைய அனுமதியை கொடுங்க, நான் சிவன் கிட்ட போயிடுறேன் அப்படின்னு கேக்குது. உடனே அவர் சரி போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூதம் சந்தோஷமா சிவன் கிட்ட போயிடுது. அதுக்கப்புறமா அந்த பணக்கார மனிதர் தன்னுடைய வேலையாட்களோட திருப்தியா வாழ்க்கையை வாழ்றாரு. கதை இதோட முடிஞ்சது. கதை நீதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட நமக்காக வேலை செய்யறவங்கள மதிக்கணும், அவங்களுடைய உழைப்பையும் மதிக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்காரு?